ப்ளவுஸில் நெக் அடிக்கும்போது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சகோதரிகளாம் கேட்டிருந்தாங்க. அதாவது கலத்து பீஸ் அதை அடிக்கிறத வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். கலத்து பீஸ் அடிக்கலாம் வாங்க. இங்கே நீங்கள் தைக்கிற இடம் வந்து ஒரே அளவாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்ணு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த வளைவில் வந்து இழுக்காமல் அடிக்கணும். இந்த டர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டர்னிங் அந்த வளைவு யூ டர்ன் போடும்போது 2 பீஸையும் இழுக்கக்கூடாது. முக்கியமாக 2 பீஸ் இழுக்கிறீங்களா இல்லையோ, இந்த கலத்து பீஸ் மட்டும் இழுத்துடவே கூடாது. இழுத்துட்டிங்கன்னா அது திருகலாக தான் போகும். அதாவது அந்த கைடோட எடையும் ஸ்டிச்சிங்கோட எடையும் ஒரே மாதிரி அந்த கடைசி வரைக்கும் வரணும். அதை அப்படியே மடக்கி பார்த்துக்குங்க. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக பார்த்துக்குங்க. அந்த ஈவன் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அப்போ தான் சுருக்கு வராமே இருக்கும், ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக வரும். அப்படியே பார்த்துக்குங்க. வருங்க அப்படியே எக்ஸ்ட்ரா மடித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். இதை வந்து ஸ்பீடாக தைக்கக்கூடாது, அதே மாதிரி இழுக்கவும் கூடாது. இழுக்காமல் அடிக்கணும். ஒரு பூவை இப்போ நாங்கள் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டைலில் ஒரே வேலையில் செய்கிறோம். சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு 2ஆவதாக தான் அதை அடிப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரே மடிப்புலேயே ஒரே வேலையாக செஞ்சிடறோம். பார்த்துங்க, உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படியே திருப்பி அப்படியே இன்னொரு ஸ்டிச், அதாவது 2 ஸ்டிச்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஃபினிஷ் அவ்வளோதாங்க. 2 பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும் பார்த்துங்க. ஓகேங்களா? அதாவது உள் சைடு வெளி சைடு 2 ஒரே மாதிரி ஈவனாக அடிச்சிங்கன்னா தான். அதே மாதிரி இழுக்காமல் அடிச்சிங்க அப்படின்னா அங்கே அப்படியே அந்த ரவுண்ட் வந்து உட்காரும். அப்படியே அது வந்து ப்ளவுஸ் வந்து போட்டாங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு அந்த சுருக்கெல்லாம் வராது வைங்களேன். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம்.